க்ரீம் எதுவும் சேர்க்காம கீரையோட பச்சை நிறம் மாறாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாலக் பன்னீர் கிரேவி செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு சமையல் துளிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் கீரையை குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இந்த பன்னீரோடு சேர்த்து கொடுக்கும்போது அப்படியே சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபிக்கு கீரையை ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கீரையை பிளான்ச் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். கீரையை அதில் சேர்த்துட்டு அடிப்பக்கம் வெந்த பிறகு மேல் பக்கம் இருக்கிற கீரையை பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியிலேயே கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்துடலாம். கீரையை பிளான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி புகை வர ஆரம்பிக்கும். அப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கீரையோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கும் அதில் உள்ள சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு கீரையை பிளான்ச் பண்ண பிறகு ஐஸ் வாட்டரில் சேர்த்துடுங்க. இந்த பாலக் பன்னீர் கிரேவியை சப்பாத்தி கூடயோ இல்லை சாதத்து கூடயோ நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த தண்ணியை வீண் பண்ணாமல் நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சிடுங்க. இல்லைனா சாதம் வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். கீரை கொஞ்சம் ஆறட்டும். கிரேவிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. வெங்காயம் குக்காகி சாஃப்டாகி வர வர கிளறி விடுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாதிரி வர வர வதக்கிக்குங்க. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், தேவையான மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமான மசாலா எதுவும் இல்லை. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக இந்த ரெசிபிக்கு காரம் இருக்கக்கூடாது. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா எதுவும் கரைஞ்சிடாமல் வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்துட்டோன்னா கிரேவியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆகிடும். தக்காளி குக்காகி பச்சை வாசனை மாறி வர வர வதக்கி விட்டுருங்க. கீரை ஆறிடுச்சு. தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த கீரையோடையவே சேர்த்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து அரைக்க போகிறேன். இதில் 20 முந்திரி பருப்பு இருக்கும். அதில் பாதி மட்டும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். பாதி டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். க்ரீமுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் க்ரீம் இருந்தால் க்ரீமையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம செய்யும் போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி குக்காகி இந்த மாதிரி சுருண்டு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கங்க. தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து மிக்சியை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். கிரேவி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும்னா இந்த இன்க்ரீடியண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. காஞ்ச வெந்தய கீரையை கையில் அப்படியே நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கீரை ஏற்கனவே பிளான்ச் பண்ணது தான், அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மசாலாவோட சேர்த்து கலரி விடுங்க. அடுத்ததான் நம்ம கிரேவியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு பன்னீரை சேர்த்துக்க போகிறோம். இந்த பன்னீர் கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவியோட சேர்த்துக்கங்க. இந்த கிரேவிக்கு நம்ம எடுத்திருக்க 2 மெயின் இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. கீரையை சேர்த்த பிறகு மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கலரி விடுங்க. பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை சேர்த்து குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு ஓப்பன் குக் பண்ணுங்கள். அதுக்குள்ளவே பன்னீர் உங்களுக்கு சூப்பராக குக் ஆகி வந்துடும். கிரேவி ரெடியான பிறகு அடுப்புலேருந்து நகர்த்தி வச்சுருங்க. அடுப்புலேயே வச்சுருந்தோன்னா கிரேவி ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். இந்த பாலக் பன்னீர் கிரேவியை நான் சப்பாத்தி கூட தான் கொடுத்தேன். சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பவுல் நிறைய கிரேவி எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.